Hello everyone, welcome to Talk Easy English. See, I'm very glad to introduce you all the 45 days spoken English class here. That is, we designed this is exclusively, this specially for the beginners. Beginners kaga mattum in the 45 days spoken English வந்து introduce பண்றோம். Of course, everybody wants to speak in English. Everybody is interested. எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து எசென்ஷியலாக இருக்குது. அது ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், எங்கே போனாலுமே வந்து இங்கிலீஷ் வந்து எசென்ஷியலாக இருக்குது. பட் வி ஹாவ் சம் ப்ராப்ளம் இன் ஸ்பீக்கிங். நமக்கு வந்து ரீடிங் இருக்கலாம், ரைட்டிங் இருக்கலாம், எல்லா ஸ்கில்ஸுமே இருக்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கிங் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமா, ப்ராப்பராக பேசுகிறோமா, ஒரு ஷைனஸ், ஒரு ஹெசிடேஷன், எவ்ரிதிங் வி கம் அக்ராஸ், எவ்ரிதிங் வி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, அண்ட் மோரோவர் வாட் ஆர் த பேசிக் எசென்ஷியல், எதெல்லாம் நமக்கு தேவையோ அது மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய கிராமர், சில பேர் நிறைய படித்தேன் மேடம், ஸ்டில் ஐ ஹேவ் ப்ராப்ளம், இன்னும் என்னால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமர் படிக்கிறது அப்படிங்கிறது ஐ கேன் சஜஸ்ட் யூ, லைக் எல்லா ஃபுல்லாக நம்ம படித்தாதான் நம்மளால் பேச முடியும்னு கிடையாது. வாட் இஸ் எசென்ஷியல், வாட் இஸ் நீடட், ஒரு பேசுகிறதுக்கு, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு, ஸ்போக்கன் ஃபார்முக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணாலே நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நம்மளால் பிகினரால் மேனேஜ் பண்ண முடியும். இன்டர்மீடியட் அட்வான்ஸ் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலுக்கு கொஞ்சம் வந்து சென்டென்சஸ், அந்த ரியல் டைம் கான்வர்சேஷன் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அட்வான்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் பிகினர்ஸ்க்கு இந்த பேசிக்ஸ் நான் இப்போ கொடுக்க போகிற இந்த 45 days இங்கிலீஷ் சீரீஸில் நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் 45th டேயில் யூ வில் ஃபைண்ட் அ சேஞ்ச். ஒரு பெரிய சேஞ்சை வந்து உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ தட் ஐ எம் சஜஸ்டிங் யூ டு வாட்ச் மை வீடியோ ரெகுலர்லி. ஒழுங்காக பாருங்கள் அண்ட் ட்ரை டு மேக் அ நோட்ஸ் வென்எவர் யூ நீட், வேறெவர் இட் இஸ் நெசசரி. எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு நோட்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நோட்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஃப்ரேம், இப்படி தான் நம்மளால் இங்கிலீஷ் பேசணும், இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு அவுட்லைனும் கிடைக்கும். ஸோ இந்த 45 சீரீஸ் டெஃபினெட்லி, இந்த 45 days இங்கிலீஷ் சீரீஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். டோன்ட் ஸ்கிப் எனி வீடியோஸ் அண்ட் வாட்ச் தெம் ரெகுலர்லி. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூல் ஃபைண்ட் த சேஞ்ச். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. $45 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டே நம்ம இருக்கிறது, டே 1ல் நம்ம இருக்கிறோம். இந்த டே 1ல் ஐ ஹவ் கிவன் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் நம்மளை அனலைஸ் பண்ண போகிறோம். வாட் வி ஆர், ஹவு வி ஆர், நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன இருக்கிறோங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதை தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் எங்கெங்கே கரெக்ஷன், வாட் ஆர் த கரெக்ஷன் டு வி நீட், எங்கெங்கே கரெக்ஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் us start and get into that. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அனலைஸ் யுவர் செல்ஃப். ஸோ வாட் டஸ் இட் மீன்? அனலைஸ் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ப்ராப்ளம் எங்கேங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் டஸ் இட் மீன்? சரி, இப்போது இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இதில் 4 மாடியூல் இருக்குது. ஸ்பீக்கிங் இருக்குது, லிசனிங் இருக்குது, ரீடிங், ரைட்டிங், இந்த 4 மாடியூல் இருக்குது. இந்த 4 மாடியூலில் பார்த்திங்கன்னா, we can find them as 4 கேட்டகரியை நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த 4 கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஒரு சிலரால் ரீட் பண்ண முடியும், ஆனால் எழுதுறதுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும், கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, ரீடும் பண்ணுவாங்க, ரைட்டும் பண்ணுவாங்க, பட் என்ன பண்ண தெரியாது, பேச தெரியாது. ஓகே, தேர்ட் கேட்டகரின்னு இருக்குது. ரீட் பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்பீக்கிங் நல்லா பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஹாவ் டு லிசன் அ லாட். நிறைய லிசன் பண்ண போகிறோம். லிசன் பண்ணி அதோடு நிற்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகணும். ஓகே, இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ரீடும் பண்ணுவாங்க, ரைட்டும் பண்ணுவாங்க, லிசன் கூட பண்ண முடியும். பட் ஸ்போக்கன் வந்து வெரி வெரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து தே வில் ஃபைண்ட் இட் அஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த கேட்டகரியில் 3வது கேட்டகரி. ஃபோர்த் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க,
they'll be able to understand, listen பண்ணுவாங்க. At times they'll be able to speak, பேசக்கூட முடியும். பட் என்னன்னா கான்ஃபிடெண்ட்டாக பேச மாட்டாங்க. ஓகே, வாட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஷைனஸ் இருக்கலாம், இல்லை அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எதனால் வருதுன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷனில் இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால இருக்கலாம். மேபி வேரியஸ் ரீசன்ஸ் லைக் வொக்காபுலரி அவங்களால சரியாக எதுக்கு ரைட்டாக அப்ரோப்ரியேட் வொக்காபுலரி நம்ம யூஸ் பண்ணாதது கூட இருக்கலாம். ஸோ லைக் தட் வீ கேன் கேட்டகரைஸ் அவர் செல்ஃப். நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம், எதனால் நம்மளால் பேச முடியல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் we have to analyze. இந்த அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பில் நம்மளால் போக முடியும். ரைட், we'll move on to that next, our language pattern. ஸோ இப்போது நம்ம சிஸ்டம், நம்ம கரிக்குலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே பார்த்திங்கன்னா லாங்குவேஜை வந்து we started to see that, we started to learn language as a subject. ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறோம். சப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், யூஸ்வலி we used to score marks, like மார்க்ஸ் எடுத்தோடனே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிடுவோம், we'll forget everything, எல்லாமே மறந்து போயிடுவோம். பட் ஒரு லாங்குவேஜை we have to see that as a language. அது ஒரு லாங்குவேஜாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு திங் இஸ் என்ன அப்படின்னா, எவ்ரிடே we need to practice it. ஒவ்வொரு நாளும் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சப்ஜெக்டை என்ன பண்ணுவோம், எக்ஸாம், the minute we finish our examination, that's it, மார்க்ஸ் வாங்கிட்டா அவ்வளோதான் நம்மளுடைய ஒர்க். ஆனால் அப்படி கிடையாது லாங்குவேஜ், we need to practice it. ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் you will get an idea. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, we don't focus much on spoken. நம்மளோட எஜுகேஷன் பேட்டர்னில் நிறைய ஸ்போக்கனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ரைட் பண்ணுறோம், எக்ஸாமில் எழுதுகிறோம், தட்ஸ் இட். சம்டைம்ஸ் we don't even understand. அதை அண்டர்ஸ்டாண்ட் கூட நம்ம பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணுறோம், அப்படியே எழுதுகிறோம். ஸோ ஸ்போக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸசைசஸே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ரீசன், திஸ் இஸ் வை. இதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஸ்போக்கன் வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்குது. ஸோ அட்டைம்ஸ் தே மே சே லைக் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, ஐ மீன் எம்பிஏ முடிச்சிருக்கேன், எம்சிஏ முடிச்சிருக்கேன், தே வுட் ஃபினிஷ் த டிகிரி லைக் பிஜி கூட முடிச்சிருக்காங்க. ஆனாலுமே அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பேச முடியாது. வாட் மைட் பி த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வுட் பி தட், இதுதான் ரீசன். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு திங் இஸ் we have to handle அந்த லாங்குவேஜாக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா இந்த இஷ்யூஸ் இருக்காது, சப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் திங் we'll go for this, listening is essential for spoken. So this is very important. So as I said earlier, if you want to be a good speaker, நல்லா பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் இஸ் you have to listen a lot. நிறைய கேளுங்க. கேட்டுட்டு இருக்கும்போது ஸோ ஹவு டு வி யூஸ் த வேர்ட் அண்ட் எந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த அக்கேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த ஒக்காபுலரி கரெக்டான ஒக்காபுலரியா, இதெல்லாம் வந்து த மோர் யூ லிசன், கேட்க தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி லைக் குட் அட் ஸ்பீக்கிங், நம்ம வந்து நல்லா பேசணும், ஸ்போக்கனில் நல்லா எஃபிஷியண்ட்டாக வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன பண்ணணும், நிறைய லிசன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தட். Understanding is also important for spoken. Okay, if I say something, if I tell something, if I listen something, எதையோ ஒன்று கேட்குறீங்க, கேட்டுட்டோன்னு என்ன பண்ணுறோம், அதை அப்படியே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங், there's no point of listening. அதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய லிசன் பண்ணிக்கிறீங்க, லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க, இல்லை மூவிஸ் நிறைய பார்க்குறீங்க, புரியவே இல்லை. ஓகே, ஃபஸ்ட் டைம் யூ வில் ஃபைண்ட் இட் அஸ் டிஃபிகல்ட். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். செகண்ட் டைம் யூ வாட்ச் சேம், அதையே திரும்பி கேளுங்க, உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து உங்களுக்கு புரியும். தேர்ட் டைம் யூ வாட்ச் இட் அகெயின், திரும்பவும் நீங்கள் கேளுங்க, அட்லீஸ்ட் யூ வில் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஒரு 50%. லைக் தட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து யூ வில் பி ஏபிள் டு ஃபீல். ஓகே, ஸோ லிசனிங் வந்து என்னவாக, திஸ் இஸ் அ வே யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் ஸ்கில். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய லிசனிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ரைட், வில் மூவ் ஆன் டு திஸ். ஸோ திஸ் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். டஸ் கிராமர் எசென்ஷியல் ஆர் நாட்? ஸோ எவ்ரிபடி வில் ஹேவ் தி கொஸ்டின். நமக்கு கிராமர் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே மனசில் தோன்றுறது. பிகாஸ் we have some aversion, like நம்மளுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. கிராமர் அப்படின்னாலே ஓகே நம்ம லேர்ன் பண்ண வேண்டாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், கிராமர் கற்றுக்கிட்டு தான் நம்ம இங்கிலீஷ் பண்ண முடியுமா அப்படின்னா இட் டசன்ட் மீன் லைக் அப்படி கிடையாது.
ரெண்டு மெத்தடில் நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு மெத்தட் கிராமரில் கற்றுக்கலாம், கிராமர் பேஸ் ஃபண்டமெண்டல்லேருந்து கற்றுக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து ஃப்ரேசஸ், லைக் இதுக்கு இதை சொல்லுவோம், இதுக்கு இதை சொல்லுவோம், அப்படி கூட நம்ம கற்றுக்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் கற்றுக்கும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக கிளியராக நம்மளால் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரேசஸ் அப்படி கிடையாது, சென்டென்சஸ் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன மனப்பாடம் பண்ணுறீங்களோ அதை அப்படியே பண்ணுறீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றது வந்து இட் இஸ் குவைட் நேச்சுரல். ஸோ கிராமர் வந்து எசென்ஷியல். நான் உங்களுக்கு இன்ட்ரோலே சொன்ன மாதிரி எல்லா கிராமரும் கற்றுக்கணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது. ஸ்போக்கன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிட்டன். ரிட்டன் இங்கிலீஷ்க்கு நமக்கு கிராமர் அவசியம், ஸ்போக்கனுக்கு கிடையாது. அப்புறம் ஏன் மேடம் கிராமர் கற்றுக்கணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. பட் திரும்பவும் நான் சொல்கிறேன், கிராமர் கற்றுக்கிட்டால் கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் பேச முடியும். பட் எல்லா கிராமரும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் டென்சஸ் கற்றுக்கோங்க, கொஞ்சம் ஆர்டிகல்ஸ், கொஞ்சம் ப்ரிப்போசிஷன்ஸ், எங்கெங்கே எது எப்படி யூஸ் பண்ணுறோம், கொஸ்டின் கேட்க தெரியணும், ஆன்சர் பண்ண தெரியணும். இது ரெண்டுமே பண்ணாலே நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக ரீச் ஆகும். ஓகே, கம்யூனிகேஷன். இப்போ இஃப் ஐ சே சம்திங், வாட் இஸ் கம்யூனிகேஷன், நான் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாவே நமக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்போக்கனுக்கு வந்து கிராமர் அவசியம் இல்லை. பட் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம், கிளியராக பேசலாம். ஸோ கிராமர் வந்து எசென்ஷியல். நெக்ஸ்ட், நீட் ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் இப்போ கிராமர் நம்ம கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் சென்டென்சஸ், ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் த சென்டென்ஸ். இந்த நம்ம 45 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ண போது ஹவு டு மேக் சென்டென்ஸ், ஹவு டு வி ஆஸ்க் கொஸ்டின் எப்படி கேட்கலாம், சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கிராமர் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது யூ கேன் மேக் எனி கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். எந்த சென்டென்ஸ் பண்ணாலும் நாமளே ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸும் வரும். நீங்கள் அதை திருப்ப ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, ஒரு பிகினராக இருக்கும் பொழுது உங்களுடைய லாங்குவேஜ் வந்து டெஃபினட்டாக கான்ஃபிடெண்ட்டாக ஐ கேன் கிவ் யூ அஷ்யூரன்ஸ், நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஹவு லாங் வில் இட் டேக்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போது யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்குறாங்களோ அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு கேட்குறது, மேம் 30 days இங்கிலீஷ் வருமா, 35 days இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா, 45 days இங்கிலீஷ் கற்றுக்க முடியும்? ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், இங்கிலீஷ் இஸ் நாட் எ கான்செப்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இப்போ கான்செப்ட்னா என்ன, ஜஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணிடலாம், அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. வி நீட் டு ப்ராக்டிஸ். அதை திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண தெரியும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியும். ஸோ இந்த டைம் எவ்வளோ டியூரேஷன் நமக்கு எடுக்கும், 45 days, 30 days, 25 days, இது வந்து கொஸ்டின் கிடையாது. ஓகே, 45 days நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த 45 days நீங்கள் ஜஸ்ட் பிகினர். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், சென்டென்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவல், இன்டர்மீடியட் லெவலுக்கோ இல்லை அடுத்த லெவலுக்கோ உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் த எபிலிட்டி ஆஃப் த லேர்னர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம 45 days கற்றுக்குறோமா, 55 days கற்றுக்குறோமாங்கிறது லேர்னர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட், பேஷன், அவங்களோட எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க லாங்குவேஜில் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம Day 1 ஃபண்டமெண்டல், பேசிக், அதாவது ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண என்ன தேவைப்படும், ஒரு பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன தேவைங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட், சென்டென்ஸ்னுடைய பிகினிங்கில் மட்டும்தான் நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ரைட், இதில் வந்து சிங்குலர் இருக்குது, ப்ளூரல். சிங்குலர்னா ஒருமை, பன்மை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐ அப்படின்னா நான், அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வி, நாங்கள். இது ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, செகண்ட் பர்சன் யூ, நீ. அதே வந்து ப்ளூரல் ஃபார்ம்லேயும் நம்ம நீங்கள்னாலும் நீனாலும் யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் பர்சனில் ஹீ, அவன், ஷீ, அவள், இட், அது இல்லைன்னா இதுன்னு சொல்லலாம், தே, அவர்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேஸ், ஃபண்டமெண்டல். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பேசிக் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கேன்.
நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிராமர் பார்ப்போம், கொஞ்சம் தான் நம்ம பார்ப்போம். என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறைய கிராமர் டீச் பண்ண மாட்டேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், ஸ்டே கூல். ஸோ நம்ம லிசன் பண்ணும்போது ஒரு அன்சைட்டி, ஒரு டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே வரலாம். ஜஸ்ட் யூ லிசன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இஃப் ஐ சே சம்திங், if I teach you something, practice them well. அவ்வளோதான். That is what you have to do. And before you sit for the lesson, before you watch the lesson, have a pen and paper with you. So என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வருதோ, என்னென்ன சொல்லி கொடுக்குறோன்னா அதை கரெக்டாக நோட் டவுன் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் பேச முடியும். With this, let me finish this for day 1. Day 1 நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ we'll move on to that. நம்ம இன்னொரு வீடியோவில் நான் day 2, day 3லலாம் I'll come with an interesting videos. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் கொண்டுட்டு வரேன். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ if you like this video, don't forget to subscribe, like and share. Thank you so much.